ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் 7000 ரூபாய் இந்த மாதிரி பட்ஜெட்ல ஃபோன் போட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு ஒரு செகண்டரி ஃபோன் வாங்கணும், இல்லை எங்க பேரண்ட்ஸுக்கோ இல்லை எங்க பாட்டிக்கோ ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுக்கணும், அவங்க இந்த யூடியூப்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க ப்ரோ, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா டெக்னோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் கோ 1 அப்படின்ற இந்த ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பட்ஜெட் 7300 ரூபாய் தான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க என்ன பெஸ்டா பண்ணிருக்காங்க, என்ன இருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் வராது. அப்படி கொடுத்துருக்காங்கன்றனால இது நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படின்னா அதுக்குன்னு 20000 ரூபாயோட கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு ஸ்மூத் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்ல போறேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசன்ட் டேஸ்ல இந்த அடாப்டர் ரிமூவ் பண்ணும் போதெல்லாம் அடப்பாவில முன்னாடி ஃபிளாக்ஷிப்ல பண்ணீங்க, இப்ப லோ பிரைஸ்ல உள்ளதுலயும் பண்றீங்களா அப்படின்ட்டு பட்ஜெட்லயும் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாக்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. பட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து இருந்தது. பாக்ஸ் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லயே டெக்னோ ஸ்பார்க் கோ 1 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் என்னென்ன கலர் வேரியன்ட் வருதுன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் டாப்ல ப்ரைஸும் பாட்டம்ல ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள் சொல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். டிசைன் பார்க்கறதுக்கு லோ பட்ஜெட் மாதிரி ஒரு ஃபீல்ல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டீடைலா உள்ள போய் பேசலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கான கேஸ்மே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கேஸோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே தான் இருக்கு. அண்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 வாட்ஸ் அடாப்டர் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் எனக்கு தெரிஞ்சு 15 வாட்ஸ் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூலும் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிசைன்ல என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுது. இதோட பெசல்ஸ் தான் பட்டையா பெருசா இருந்தது. அப்புறம் தான் யோசிச்சேன், ஆமா இல்ல நம்ம கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே பார்த்துட்டோம், இது பட்ஜெட் கம்மி இல்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே சமயம் அப்படியே பேக் சைடில் திருப்பி பார்க்கும்போது ரியலாகவே ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான டிசைனாக வந்து பேக் சைடு வந்து லைட்டாக கிரேடியன்ட் ஃபீல்ல நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இதுலேயே வந்துட்டு ஒயிட் கலருமே இருக்கு. அதுவுமே இந்த மாதிரி பேக் சைட் பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் இருக்கும். கிரீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிசைன் பார்க்கறதுக்கே மேட் ஃபினிஷில் ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் படாத அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா பம்ப் ஏரியா கூட பார்க்கறதுக்கு டீசென்ட்டாகவே இருக்கு. ஸோ சைடு ஃப்ரேமும் கண்டிப்பாக பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.35 mm, வெயிட் வந்துட்டு 189 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டா தண்ணி எல்லாம் பட்டுறது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வெயிட் பேலன்ஸும் பண்ணிருக்காங்க. சைட்ல இந்த குட்டியா சாம்பர் மாதிரி வந்து பேக் சைட்ல லைட்டா பண்ணிருக்காங்க. இதனால கையில ஹோல்டு பண்ணும்போது அந்த டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற ஃபீல் வந்து சுத்தமா இல்ல. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குமே நல்லா தான் இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் இதோட பிரைஸ் வச்சு பார்க்கும்போது நல்லாவே தான் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் DTS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 20000 ரூபாய்க்கு மேலேயே சில போன்ஸ்ல பாக்குறோம் ஸ்டீரியோ கொடுக்கறது இல்ல. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி அதுக்கான அந்த கிரில்லுமே டாப்ல கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது கூட நல்லாவே லவுடரா இருக்கு. இந்த இடத்துல பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபேஸ் அன்லாக்மே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. அதனால வந்து கால் குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கும் போது பிராண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. கால் பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நாய்ஸ் எது இல்லாம கேன்சல் பண்ணி கொடுக்கணும். இந்த போனு கொடுக்குதுன்றத லைவா ஒரு டெஸ்டும் பண்ணி பார்த்தலாம். ப்ரோ நான் வெளியில வந்திருக்கேன் கால் குவாலிட்டி செக் பண்றதுக்காக. லாரி பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சவுண்ட் எதுவும் கேக்குதா? இல்ல ப்ரோ, லாரி சத்தம் எதுவும் கேட்கல ப்ரோ. உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. நல்லா கேக்குதா? நல்லா கிளியரா கேக்குது ப்ரோ. நல்லா தான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணது போல. ஆமா சரி ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இதுலயும் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நானும் சுத்தி தேடி பாக்குறேன். மோஸ்ட்லி இந்த டாப்ல தானே கொடுப்பாங்க, கொடுக்கவே இல்லை. அப்புறமேட்டு கண்டுபிடிச்சாதான் டாப்ல உள்ள ஒன்னு வந்து கேமரா, அந்த பாட்டம்ல உள்ள கேமரா ரிங் மாதிரி இருக்கிறது வந்துட்டு IR பிளாஸ்டர் அப்படின்ட்டு உங்க டிவி ஏசி இந்த மாதிரிலாம் கூட இந்த போனை யூஸ் பண்ணியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.67 inch HD+ LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ட்ரை பண்ணிருக்காங்க.
அதுலேயும் நீங்கள் ஆட்டோ செட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் 60Hz 90Hz 120Hz வந்து செட் பண்ணிக்க முடியும். 120Hz செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது பெருசாக லேக்லாம் இல்லை, ஃபோன் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது 480 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்துட்டு இண்டோரில் ரொம்பவே சூப்பராக இருக்கு, அவுட்டோர்லேயும் நல்லா மேனேஜ் பண்ணுது. பட் டைரக்ட் சன்லைட் அப்படின்னு வரும்போது ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக சோஷியல் மீடியா யூடியூப்லாம் அதிகமாக பார்ப்பீங்க, இன்ஸ்டா ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது இவங்களோட ஸ்கின் வந்துட்டு HiOS 14 Android 14 Go எடிஷனில் வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Go எடிஷன் அப்படின்னும் போது ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கட் ஆகும், கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து எல்லாமே இந்த லைட் எடிஷனாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்வேர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராமிஸாக வந்து நாங்கள் இத்தனை நாள் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எத்தனை வருஷத்துக்கான அப்டேட்டுன்னு எதுவும் சொல்லலை. பட் இவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் என்ன தான் யூஸ் பண்ணாலும் 4 வருஷத்துக்கு வந்து இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு இதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபீல்ட்லேயே வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரியான ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க 4 வருஷம் சொல்லியிருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் அது நல்லா ஃப்ளோவாக இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஐஃபோனில் டைனமிக் ஐலாண்ட் வர மாதிரியே இதில் டைனமிக் போர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வர மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணுறீங்க, இல்லை பேக் சைடில் வந்து கால் பேசிட்டு இருக்கீங்க, சார்ஜ் போடும்போது வர்ற அனிமேஷனாக இருக்கட்டும், லோ பேட்டரி இண்டிகேஷன், இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கறது இன்பில்ட் FM இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. இதில் இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே ஒரு ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக லோ லைட்டில் எடுக்கும்போது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப்படின்னு வரும்போது 1080p 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்க 2 மாதிரி இருந்தாலும் மெயின் கேமரா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. இதில் இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதையும் வந்து பாருங்க. இதில் கூட இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது 1080p 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமரா நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. 1080p 30 கொடுத்தது நல்லா தான் இருக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. பட் வந்துருக்கூடிய அடாப்டர் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலேயே கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு கேம்லாம் வேற லெவலில் இருக்கும்லாம் யாரும் எதிர்பார்க்க போகிறதில்ல. டெய்லி யூஸுக்கு நான் யூஸ் பண்ணும்போது லேக் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்போம். அந்த வகையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் யூனிசாக் T615 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்டூ பெஞ்ச் மார்க்குமே எடுத்து பார்த்தேன் 2.6 lakhs கிட்ட வந்திருந்தது. அண்ட் மற்ற ஸ்கோருமே நான் போடுறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக டெய்லி யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லேக் எல்லாம் எதுவும் பெருசாக இருக்க போகிறதில்ல. சின்ன சின்ன கேம்ஸ் போர் அடிக்கும் போது இந்த டெம்பிள் ரன் இந்த மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படின்னாலுமே நல்லா ஸ்மூத்தாகவே உங்களால் ப்ளே பண்ண முடியும். மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 120Hzலேருந்து கொஞ்சம் 60Hz மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நாள் ஆக ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேமும், ரேமோட டைப் வந்து LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ரேமாக 4GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 8GB வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட உங்களுக்கு கிடைக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7300 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோன் அடிக்கடி கால் பேசிட்டே இருப்பேன்னு நினைப்பீங்க, இல்லை சும்மா வீட்டில் வந்து போட போகிறோம் ப்ரோ ஒரு ஃபோன் வந்துட்டு ரொம்பலாம் காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஏஜ் ஆனவங்கலாம் இப்போ என்டர்டைன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நாடகமே ஃபோனில் தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.